மகாலயபட்சத்தில் திலகோமம் செய்வது ஏன்? அதாவது பட்சங்களிலே பிதுர்பக்ஷம் என்று அழைக்கப்படுகிறது மகாலயபட்சம். இப்போ கிருஷ்ணபட்சம், சுக்லபட்சம் சொல்கிறோம், வளர்பிறை தேய்பிறை. இதில் இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய பட்சத்திற்கு தேய்பிரையில் வரக்கூடிய பட்சத்திற்கு பிதுர்பக்ஷம், மகாலயபட்சம் என்று பெயர். இந்த மகாலயபட்சத்தில் தான் நம்மளுடைய முன்னோர்கள் பிதுர்லோகத்திலிருந்து நம்மை தேடி, நம் இல்லங்களை தேடி இந்த 16 நாட்களும் அவர்கள் வருகிறார்கள். நேரடியாக அந்த சூட்சும சரீரத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். யமதர்மராஜன் சூரியனுடைய ஒளிக்கிரணங்களுடைய அனுப்பி வைக்க வருகிறான். அவ்வாறு வருகின்ற முன்னோர்களுக்கு அந்த நேரத்திலே, அந்த பட்சத்திலே நாம் அளிக்கக்கூடிய திதி திவசங்களையும் தர்ப்பணங்களையும் ஏற்று அவர்கள் நமக்கு ஆசி வழங்கி அதனால் நம்முடைய பிதிர்சாபங்களும் பிதிர்தோஷங்களும் நீங்கும். அது மட்டுமல்லாது நம்முடைய முன்னோர்கள், அகால துர்மரணமடைந்த முன்னோர்களுக்கு சாந்தி செய்யக்கூடிய இந்த திலகோமம், நாராயண பலி, சர்பசாந்தி போன்ற பூஜைகளை செய்விப்பதன் மூலமாக அவர்கள் அதனால் திருப்தி அடைந்து அவர்கள் அந்த பிதிர்லோகத்திற்கு சென்று மோட்சத்தை அடைவதற்கும் இந்த மகாலயபட்சம் மிக சிறந்த ஒரு நாளாக அமையப்பெற்றிருப்பது. எனவே இந்த மகாலயபட்சத்திலே திலகோமம் செய்வது வெகு விமர்சையாக விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது.